குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்று எந்த விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்றால், ஐயப்பனுக்கு மாலை போட்டு சிறிய பாதை வழியாகவும் பெரிய பாதை வழியாகவும் மேலேறி சென்று பம்பையில் குளித்து அப்புறம் 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய அந்த மாபெரும் ஞான விளக்கத்தை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ஐயப்பன் என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சித்தர் என்று பலர் கூறுகிறார்கள். இல்லை ஐயப்பன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஐயப்பன் என்பவர் மாபெரும் ஆற்றல் மிக்கவர் என்று சில பேர் கூறுகிறார்கள். ஐயப்பன் என்பவர் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து இறைநிலை அடைந்தவர் என்று பல பேர் கூறுகிறார்கள். பல்வேறு விதமான வரலாறு இதற்கு பல்வேறு விதமான நபர்கள் கூறினாலும் உண்மையான அந்த ஐயப்ப சக்தியை, ஐயப்பனை நீங்கள் எப்படி உணர வேண்டும், ஐயப்பனை உணரும் போது அதில் இருக்கக்கூடிய மாபெரும் வலிமை, மாபெரும் சக்தி உங்களுக்குள் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த நவக்கிரகங்களில் சனி பகவான் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதியை வழங்கக்கூடியவர். அப்படி இல்லாட்டி அப்படின்னா கர்மகாரகன் என்றும் கூறுகிறார்கள். கர்மகாரகன்னா என்ன? நாம் செய்த வினைகளுக்கு தகுந்தாற் போல அதற்குண்டான சரியான நீதியை வழங்கக்கூடிய அந்த பகவானிற்கு பெயர் சனி பகவான் என்று கூறுகிறார்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ சனி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐயோ சனி பிடிச்சிருச்சு, ஐயோ எனக்கு 7.5 சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. ஸோ இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட 2 மாபெரும் யோகிகள் அல்லது தெய்வ கடாட்சங்கள் அல்லது சித்தர்கள் அல்லது மாபெரும் சக்தி மிக்க அந்த சிரஞ்சீவிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஞ்சநேயரை கூறுவார்கள், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை கூறுவார்கள். பல பேருக்கு தெரியாத மாபெரும் இன்னொரு ஆற்றல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன். ஸோ இந்த ஐயப்பனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், உண்மையான ஐயப்பனாக இருக்கட்டும், உண்மையான சிவபெருமானாக இருக்கட்டும், உண்மையான மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், தனியாக ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கை இருக்கும், வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய மாபெரும் பிரபஞ்ச பேராற்றல் என்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் இன்ஃபினைட், அதுதான் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவோம். ஆம்னி பிரசன்ட் எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது. எல் ஷடாய் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லாஹ் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் கூறுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூறினாலும் ஐயப்பனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதே ஐயப்பன் தான் எங்கும் வியாபித்து இருக்கிறார். அதாவது இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கடல் இருக்கிறது, கடலிலிருந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ கடலாக இருக்கு, ஆனால் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இப்போ தனியாக இருக்கு. இப்போ இந்த கடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி, இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன் ஐயப்பன், இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன் சிவபெருமான், இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன் விநாயக பெருமான், இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிறேன் கர்த்தர், இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கிற மற்ற சில சக்திகள் எல்லாமே இதுல வந்துருது. இப்போ கடல் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் கூட நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடியது அதே சக்தி தான். ஆனா இந்த சக்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் எந்த ஆற்றலாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக உங்களால் மாற முடியும். அப்படி வெளியே வந்தவங்க தான் இந்த ஐயப்பனாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு சக்திகளாகவே இருக்கட்டும். இப்போ நீங்க சனி பகவானை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பொதுவாகவே சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கணும் அப்படின்னா கஷ்டங்களை கொடுப்பார். ஏன் கஷ்டங்களை கொடுக்கிறாரு? கஷ்டத்தை கொடுத்தோம்னா தான் அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம கற்றுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள்பட்ட வியாதியை உங்களுடைய கர்மாவிற்கு அவர் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். அந்த நாள்பட்ட வியாதி வினை பயனின் மூலமாக உங்களுக்கு வருகிறது. நீங்க வியாதி வந்துருச்சுன்றக்க அப்படி நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குண்டான எல்லா முயற்சி எடுக்கிறீங்க, டாக்டர் போய் பார்க்குறீங்க, அப்பயும் உங்களுக்கு சரியாகலை. எத்தனை வருடங்கள் நான் முயற்சி பண்ணி சரியாகலைன்னா அதை அனுபவித்து தீர வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று. இப்ப இதுல கர்மகாரனான சனி பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு தீராத நாள்பட்ட வியாதியில் நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கும் போது நல்ல சொத்து இருக்கும், நல்ல பெட் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அந்த சொத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு உங்களை தள்ளி விடுவார். நல்ல பெட் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா உங்களால் அந்த பெட்ல நிம்மதியா படுத்து தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். காஸ்ட்லியான கார் இருக்கும், ஆனா அந்த காஸ்ட்லியான கார்ல நீங்க பயணம் செய்து போகக்கூடிய இந்த ஒரு லக்ஸரியை கட் பண்ணிடுவார். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாம் இருந்தாலும் கூட அவன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அந்த சுகபோக வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது. ஐம்புலன்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகங்களுக்கு தான் மனிதன் ஆசை போட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த சுகமான அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மையை கட் பண்ணிடுறார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நம்ம அவரை ஏன் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு மாபெரும் சயின்ஸ் ஒன்று இருக்கு. மாலை போட்டோன்னே முதல்ல என்ன பண்றோம்? நம்ம எல்லாருமே செருப்பு இருக்கும், ஆனால் போடக்கூடாது.
ஸோ எந்த கெட்ட பழக்கங்களும் நம்மளால் வந்து அந்த நேரத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் இருக்கும், ஆனால் பெட்டில் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் படுக்கணும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட புது பாய் இல்லை புது போர்வை விரித்து அதில் படுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தலகாணி வைத்து படுக்கக்கூடாது. அப்போ பாருங்க அந்த சுகங்களை எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஐயப்பன் மாலை போட்டவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தே போயிட்டு நடந்தே வரக்கூடிய அந்த தன்மையை வந்து பெற்றிருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, சைவ உணவை தான் சாப்பிடுவாங்க. நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பத்தியம் மற்றும் அவர்களுடைய ஒழுக்கம் வந்து மேலோங்கி இருக்கும். இத்தனையும் கடந்து ஒரு குருசாமியினுடைய அருளினால் இருமுடி கட்டப்பட்டு டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அவங்களால கஷ்டப்பட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை நடந்து சிறிய பாதையிலும் சரி பெரிய பாதையிலும் சரி டிராவல் பண்ணி ஏறி அது பண்ணணும்னு யாருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் விருப்பப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஐயப்பனை பார்க்கணுன்ற அன்பு இருந்தாலும் கூட ஐயப்பனை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கஷ்ட காலங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டங்களில் நடந்து மேலேறி போய் பம்பையில் நீராடி சாப்பாட்டுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க, சாப்பாடு இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட பாருங்க சனி பகவான் கர்மாவை கொடுத்து உங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய விஷயத்த வாண்டடா சில கஷ்டங்களை நீங்க தானாவே ஏத்துக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 18 படி ஏறி ஐயப்பனை பார்க்கும்போது அங்கே இல்லை ஐயப்பன், இவ்வளவு கஷ்டங்களையும் வாண்டடா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்கு வந்து விட்டது, இத்தனை கஷ்டங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு தைரியமாக ஆன்மீகத்தில் பயணம் செய்கிறாய், எப்படி கஷ்டங்களை எடுத்துக்கொண்டு இன்பத்தை மட்டும் பிறருக்கு கொடுக்கிறாய், ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களை சிந்திக்க கூடாது, கெட்டதா ஒருத்தங்களை சபிக்க கூடாது. அதனால அவர்கள் சாமி என்கின்ற அந்த அந்தஸ்துல அந்த ஒரு நிலையில் வந்து இருப்பார்கள். அப்படி போய் அந்த ஐயப்பனை பார்க்கும்போது ஐயப்பன் என்பது அந்த சிலை அல்ல, ஐயன் கூட்டல் அப்பன் எல்லாமே அவன்தான், அவன் நீதான் என்று ஐயப்பன் கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயப்பன் நமக்குள் புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கிறார். சிவபெருமானும் ஜோதியாக தான் இருக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்காங்க. நீங்க எந்த ஃப்ரீக்குவன்சியை ரொம்ப விருப்பப்பட்டு அவர்கள் விதமான சிந்தனையில் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு உண்டான பாடல்களை கேட்கிறீர்களோ, அவர்களுக்கு உண்டான நாமத்தை அல்லது மந்திரத்தை நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்களோ, அப்ப என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த சக்தியை நீங்கள் விரும்பினீர்களோ அந்த சக்தி உங்களுக்கு துணையாக நின்று இந்த இல்லற வாழ்க்கையும் கடந்து அருளக வாழ்க்கையிலும் ஜெயிப்பதற்குண்டான மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இதுதாங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு போய் ஐயப்பனை பார்க்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். அப்ப என்ன நடக்குதுன்னா இத்தனை கஷ்ட காலங்களையும் ஒருவன் ஏற்றுக்கொண்டு ஐயப்பனை போய் பார்த்த பல பேரோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. இதனாலதான் கிரிவலம் போறாங்க, இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டு போறாங்க, பழனி முருகனுக்கு மாலை போட்டு நடந்து போறாங்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அவர்களுக்கு வந்து மாலை போட்டு நடந்து போறாங்க. கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது இதுதான் பக்குவம், இதுதான் ஞான விளக்கம் என்பது கூறுகிறது. அந்த பக்குவம் ஒருவருக்கு அந்த மாலை போடுற சமயத்துல மட்டும் வராம எல்லா நேரத்திலையும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஞான பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இதனாலதான் ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்தோடனே மொத்த வாழ்க்கையும் மாறி விடுகிறது. கான்செப்ட் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை பின்னாடி கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருப்பார். நீங்கள் செய்த வினை பயனுக்கு தகுந்தார் போல, நீங்கள் செய்த செயல்களுக்கு தகுந்தார் போல அந்த கஷ்டத்தை வாண்டடா நீங்க முன்னாடியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை சந்தோஷமாகவும் போயிடும். அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலனை நல்ல பலனாக மாற்றி விடுவார். இதுல இருக்கக்கூடிய பெரிய பியூட்டியே இதுதான். இதுவே வரவேண்டிய வினை பயன் வரும்போது வரட்டு நான் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வினையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுல இருந்து வெளியில வர்றதும் கஷ்டமா இருக்கும், அதனுடைய கர்ம பலனும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக நெகட்டிவா வந்து உங்களுக்கு அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது உண்டு. ஸோ அந்த கான்செப்டை தான் மாலை போட்டு ஐயப்பனை சென்று வழிபடக்கூடிய அந்த ஞான விளக்கமாக ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து வழங்கியிருக்கிறார். இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞான விளக்கம் என்னன்னா கஷ்டத்தை வாண்டடா இழுத்து போட்டு அனுபவிங்க, சந்தோஷமா அனுபவிங்க, உயிருக்கு ஆபத்தில்லாமல் மனதிற்கு ஆபத்தில்லாமல் தெளிவான சிந்தனையோடு இறை நம்பிக்கையோடு சரணாகதி நிலையில் நீங்கள் பயணம் செய்யும் போது அந்த ஐயப்பன் அங்கே இல்லை, அந்த ஐயப்பன் உங்களுக்குள் ஜோதி வடிவமாக இருக்கிறார். அதை உணர்த்துவதற்காகத்தான் மகர ஜோதியும் அங்கே வந்து காட்டப்படுகிறது. இப்போ கேரளாவில் வந்து பல பேருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன, மகர ஜோதி அவ்வளோ ஃபேமஸ், திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை ஜோதி ஃபேமஸ். ஏன் எல்லா இடத்துலையும் அந்த ஜோதியவே மையப்படுத்துகிறார்கள் என்றால் நமது வள்ளல் பெருமான் கூறியது போல அருட்பெரும் ஜோதியானது தனிப்பெரும் கருணையாக இருக்கிறது. தனிப்பெரும் கருணையாக எவர் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் அந்த அருட்பெரும் ஜோதியாக மாறிவிடுகிறார். ஸோ கருணையாக இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த கருணையின் வழியில் நீங்கள் செல்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வைத்துக் கொள்கிறீர்கள். ஸோ கஷ்டத்தை வாண்டடா இழுத்து போட்டு அனுபவிக்கும் போது பின்னாடி நடக்கக்கூடியது முன்னாடி நடந்துடும், பலனும் பாசிட்டிவா அமைஞ்சிடும். பின்னாடி நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.